தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2008. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். தேவை 60% அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். பொது பிரிவினருக்கு, பட்டியல் பிரிவினருக்கு கூடுதல் அனுபவம், வயது வரம்பு தளர்த்தப்படும், முன்னுரிமை உண்டு, தகுதியானவர்கள். நாட்களுக்குள் விளம்பரம் தயார் செய்க. விபத்து குறிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். காவல் நிலையத்திற்கு, ஆய்வாளர், பொது மருத்துவமனைக்கு, நேரில் பார்த்தவாறு குறிப்பு தயார் செய்க. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்த புள்ளி கோரப்படுகிறது. தேதி வரை அலுவல் நேரத்தில் 500 ரூபாய் பெற்று கொள்ளலாம். ஒப்பந்த புள்ளிகள் அன்று மாலை மணிக்கு திறக்கப்படும். நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் ஒப்பந்தம் புள்ளி தயார் செய்க. பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பேரவை கூட்டம் பிற்பகல் நடைபெறும். முந்தைய ஆண்டிற்கான ஆண்டறிக்கை, புதிய நிர்வாகிகள், முக்கிய தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அறிவிப்பு தயார் செய்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். நீதித்துறை ஆற்றிய உரையாவது: கலந்து கொண்டு நன்றி கலந்த தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அப்போதுதான் வழங்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தொகை ஆண்டுக்காண்டு, அது மட்டுமல்லாமல் அடிப்படை வசதிகளும் பல்வேறு துறைகள், நீதித்துறையும் மற்ற துறைகள் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீதித்துறையில் இது பற்றி வேண்டிய அவசியம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இருக்கக்கூடாது. நீதித்துறையின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் நீதித்துறையினருக்கும் என்பதை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Stop. 1. சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலைக்கு பற்ற வைத்தல் அல்லது இணைப்பு பிரிவில் தொழிலியல் பயிற்சி பெற்றவர்கள் தேவை. 60% மதிப்பெண்களும் 3 ஆண்டுகள் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். பொது பிரிவினருக்கு வயது 21, பட்டியல் பிரிவினருக்கு வயது 24. கூடுதல் அனுபவம் உள்ளவர்களுக்கு வயது வரம்பு தளர்த்தப்படும். ஊனமுற்றோருக்கு முன்னுரிமை உண்டு. அரசு இட ஒதுக்கீட்டு ஆணையின்படி தேர்வு செய்யப்படுவர். தகுதியானவர்கள் பணி மேலாளருக்கு 15 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கும். விளம்பரம் தயார் செய்க. 2. தாம்பரத்தை அடுத்த பெருங்கலத்தூரில்
சாலை ஓரத்தில் நின்ற மின்கம்பம் மீது எருமை தேய்த்தது. ஏற்கனவே பழுதுபட்டிருந்த அந்த மின்கம்பம் சாய்ந்தது. திருமணத்திற்கு சென்றுவிட்டு அவ்வழியே வந்த கூட்டத்தினர் மீது மின்கம்பி அறுந்து விழுந்து 7 பேர் உயிரிழந்தனர். மற்றவர்கள் உயிரினங்களோ வாகனங்களோ அவ்வழியே செல்லாமல் தடை ஏற்படுத்தின. தாம்பரம் காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுத்தனர். காவலருடன் வந்த ஆய்வாளர் சடலங்களை கைப்பற்றி பரிசோதனைக்காக தாம்பரம் பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். தகவல் அறிந்ததும் மின்வாரிய ஊழியர்கள் வந்து மின் தடையை சரி செய்தனர். நேரில் பார்த்தவாறு குறிப்பு தயார் செய்க. 3. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆத்தூர் முதல் வாலாஜாபாத் வரை தேசிய நெடுஞ்சாலை மழையால் பழுதுபட்டுள்ளது. அங்கே 30 அடி அகலத்திற்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கு ஒப்பந்தம் புள்ளி கோரப்படுகிறது. ஏப்ரல் 20ஆம் தேதி வரை அலுவல் நேரத்தில் 500 ரூபாய் செலுத்தி படிவங்களை பெற்று கொள்ளலாம். இதர விவரங்கள் படிவங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மே 15 வரை ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டு அன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படும். சென்னை நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி தயார் செய்க. 4. தமிழ்நாடு பனை பொருள் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தின் பேரவை கூட்டம் ஜூன் 8ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு இணையத்தின் அலுவலக வளாகத்தில் நடைபெறும். அப்போது முந்தைய ஆண்டிற்கான ஆண்டறிக்கை மற்றும் ஆண்டு கணக்குகள் அளிக்கப்படும். புதிய நிர்வாகிகள் தேர்தலும் நடைபெறும். முக்கிய தீர்மானங்கள் ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்படும். உறுப்பினர்கள் அக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணையத்தின் செயலாளர் வெளியிடும் அறிவிப்பு தயார் செய்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3இல் 1 பாகம் படிக்கப்படும். Five seconds. Get ready.
ஸ்டாப். தமிழ்நாடு நீதித்துறை சங்கங்கள் நடத்திய சட்ட தின விழாவில் தலைமை நீதிபதி ஆற்றிய உரையாவது: நண்பர்களே, சட்ட தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் வாய்ப்பினை அளித்த உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நீதி வழங்கும் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு வரையறுத்து கூறியிருக்கிறார்கள். அதாவது, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் எந்த பக்கமும் சாயாமல் இருக்க வேண்டும், வழக்குகளை வேகமாக முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் சில நேர்வுகளில் வழக்குகள் விரிவாக ஆராயப்படாமல் தீர்ப்பு வழங்கப்படுவதாகவும் அதனால் குற்றவாளிகள் தப்பி விடுகின்ற சூழ்நிலை ஏற்படுவதாகவும் பரவலாக பேசப்படுகிறது. விரைவாக வழக்குகளை முடிக்க வேண்டும், அதே நேரத்தில் வழக்குகளின் தன்மைகளை முழுமையாக ஆராயவும் வேண்டும். அப்போதுதான் நியாயமான தீர்ப்பு வழங்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தொகை பெருக்கம், சட்ட விழிப்புணர்வு போன்றவை காரணமாக ஆண்டுக்காண்டு வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. ஆனால் அதற்கு இணையாக நீதிமன்றங்கள், நீதிபதிகள், ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது மட்டும் அல்லாமல் நிதி ஒதுக்கீடும் அடிப்படை வசதிகளும் போதுமான அளவில் இல்லை. இத்தகைய நிலைமை தவிர்க்கப்பட வேண்டும். அரசின் பல்வேறு துறைகள் மக்களுக்காக உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. அவற்றைப் போல்தான் நீதித்துறையும் மக்களுக்காகவே அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற துறைகள் போல் நீதித்துறையும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளது. மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது முக்கியம். அதற்கு நீதித்துறையும் தனது பங்களிப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீதித்துறையில் லஞ்ச ஊழல் பேர்வழிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். பணியில் அமர்த்தும் போதே இது பற்றி முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தால் பின்னர் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக நீதி கிடைக்க எதுவும் தடையாக இருக்க கூடாது. நல்ல நிர்வாகத்தை வழங்க விரும்பும் அரசாங்கம் இதனை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நீதித்துறையின் நிர்வாகம் இன்னும் சிறப்பாக அமைய அனைத்து நீதிமன்றங்களையும் கணினி மயமாக்க வேண்டும். அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகள் எளிதாகி வருகின்றன. காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப நீதித்துறையினருக்கும் தேவையான பயிற்சிகளை அளிக்க வேண்டும். நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இணைந்து செயல்பட வேண்டும். இருவரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவர்கள். வழக்கறிஞர்களின் போராட்டம் காலம் கடத்துவதற்கு என்றே வாய்தா வாங்குவது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கையை இழக்க செய்துவிடும் என்பதை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஸ்டாப்.